வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹெச்டி ஆடியோ ரெஸ்பாக்ஸ் பற்றி ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். பாக்ஸு மேலே இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் இருக்குது. அதில் கிட்ட வச்சுருக்காங்க. அந்த ரெஸ்பாக்ஸ் கிட்டு எடுத்து தண்ணி வச்சிடலாம். Dolby டிஜிட்டல் ஃபோட்டோலாஜிக்கல் டூர் டிடிஎஸ் போட்டிருக்கேன். 5 சேனலு, ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சென்டர் சப்பூப்பர். இது 5 வோல்ட் டிசி. அப்புறம் இன்புட்டு செலக்ட் பண்ணுறது இந்த சுவிட்சு. இது 2.1 5.1 கன்வெர்ட் பண்ணுறது. இது பவர் லைட்டு. இது D1 D2 T3 ஆப்டிக்கல் 1, ஆப்டிக்கல் 2, கோஆக்சியல் 1, AUX இன்புட் 1. இதுக்குள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பவர் அடாப்டர், இன்புட் வோல்ட்டு 100 to 240 வோல்ட் வருது. 0.15 ஆம்ஸு, சாரி 5 வோல்ட்டு 1 ஆம்ஸ். ஒரு அடாப்டர். அப்புறம் ஒரு ஆப்டிக்கல் கேபிள். இது ஒரு யூசர் மேனுவல். பார்த்தீங்க, இது யூசர் மேனுவல். பேக்கேஜ் டிஜிட்டல் ஆடியோ டிகோடர் 1, 5 வோல்ட் அடாப்டர் 1, ஆப்டிக்கல் கேபிள் 1, யூசர் மேனுவல் 1 கொடுக்குறாங்க. யூசர் மேனுவல் இங்கிலீஷில் இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்காங்க. மெட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக, நல்லா ஹெவியாக போட்டிருக்காங்க. மெட்டல் கேஸு பார்த்தீங்கன்னா மெட்டல் கேஸ் நல்லா இருக்குது, நல்லா ஹெவியாக இருக்குது, பார்க்குறக்கே வெயிட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னாவே இதுவே நல்ல குவாலிட்டியாக தான் போட்டிருக்காங்க மெட்டலு. இப்போ சன்ப்ளஸ் ஐசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சன்ப்ளஸ் ஐஸ் 8202 அந்த ஐசி போட்டிருக்காங்க. இது மெமரி ஐசி. இதுக்கு உண்டான இதோட மெமரி ஐசி போட்டிருக்காங்க. இது 5 வோல்ட்டு. இது கெய்னருக்கு பார்த்தீங்கன்னா 4558 அந்த ஐசி போட்டிருக்காங்க கெய்னருக்காக.
இன்னும் இது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்க்கல. உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்கின ஒர்க்கு நான் செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் நல்லா இருந்தது அவுட்புட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கும் நம்ம ஒயர் மூலயமா அவுட் எடுத்திருக்கோம். இப்போ வந்து நம்ம பின் குத்த போகிறதில்ல. இதிலேருந்து பேக்ரவுண்டில் ஒயரு மூலயமா எடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயரை போட்டு இங்கே சால்டர் பண்ணியிருக்கேன். இது சப்புக்கு, இது வந்து கிரவுண்டு, சென்ட்ரு, சரவுண்டு, இல்லை சரவுண்ட் லெஃப்ட்டு ரைட்டு, இது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ரைட்டு பூராமே இந்த ஒயர் மூலியமாகவே எடுத்துருக்குறோம். இப்போ இதை கொண்டு போய் அப்படியே நம்ம ரிமோட் குட்டோடனா ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். இது வந்து ரிமோட் கிட்டோட எப்படி இணைக்கிறது அப்படின்னு. எங்கிட்ட இருக்கிறது ஜிடெக்கோட ஆப்டிக்கல் போர்டு தான் எங்கிட்ட இருக்குது. அந்த போர்டில் வந்து இப்போ இது 12x எல்லாம் ஒரிஜினல் இது சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. அதனால் இந்த பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இதை வந்து அந்த பாக்ஸோடு இணைக்க முடியுமா என்னென்னு தெரில. இப்போதைக்கு நான் மேனுவலாகவே யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் இணைக்க முடியுதா என்னென்னு நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அதை ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து இது எப்படி ரிமோட் கண்ட்ரோலோட ஒன்றா இணைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதோட சவுண்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.